இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ட்விஸ்ட்டாக கொண்டு போனால் நாங்கள் என்னப்பா பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா போனால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லிங்கம் சொல்லிட்டு இருக்காரு, எப்போவுமே அந்த மனுஷன் தான் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவர் பஞ்சாயத்தில் அவமானப்பட்டு நின்றதை பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக முதல் மரியாதை புவனேஸ்வரி உனக்கு தான் கிடைக்க போகுது, நீ எதுக்கு கவலைப்படாதமா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, அந்த வீட்டில் மாயான்னு ஒருத்தி இருக்காள், அவள் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பிளான் எல்லாம் ஃப்ளாப் பண்ணி விட்டுறா அப்படின்னு சொல்ல, அவளாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணே சொல்லிட்டு இருக்க, இந்த திக்கா கார்த்திக் சொல்கிறாரு, இல்லைப்பா இவர் சொல்கிற மாதிரி அவளை அவ்வளோ சாதாரணமெல்லாம் எடை போடக்கூடாது, அவள் தான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிட்டா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இத்தனை வருஷமாக இந்த கல்யாணத்தை தான் பெரும் திட்டமாக நான் போட்டு வச்சிருந்தேன், அதையே இந்த கதிரை வச்சு ஒரு நிமிஷத்தில் சோழியை முடிச்சு விட்டாளே, எதுக்கு இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அந்த ரகுராம் வந்துருவானாமா அப்படின்னு கேட்க, அதை எப்படி வருவான், கண்டிப்பாக வரவே மாட்டான், ஊரில் அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னானே, ஒரு வார்த்தை பேசவே இல்லையே, அவன் தன்மானம் தான் பெருசு, கண்டிப்பாக அவன் நாளைக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போது உனக்கு தான்டா முதல் மரியாதை, நீ வந்துட்டு கவலையே படாத, அந்த ரகுராம் அசிங்கப்பட்டு நிற்கிறத நாளைக்கு பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ரகு சாப்பிட வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, வரவே இல்லை, அவங்க 2 பேரும் மாடியில் இருக்காங்க அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அவங்க வந்துட்டு ஒய்ஃபு சொல்கிறாங்க. இங்கிட்ட எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நான் அப்பாவை பார்த்ததே கிடையாது, அவர் வந்துட்டு எவ்வளோ கம்பீரமாக தைரியமாக எப்படியெல்லாம் இருப்பார், ஆனால் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நேற்று ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு வந்தார், அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவாம்மா, நீங்கள் எப்போவுமே அப்பா எடுக்கிற எல்லா முடிவுக்கும் சப்போர்ட்டாக இருப்பீங்க, ஆனால் ஏமா இந்த தடவை நீங்கள் அப்பா விட்டு இப்படி விலகி நின்றுட்டு இருக்கீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜானகி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. சில பேர் செஞ்ச சதியால் இந்த குடும்பமே வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பிடவே விருப்பம் இல்லைன்னு தனம் எஞ்சி போயிடுறாங்க, தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட, இதை வந்துட்டு மாயாவை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. மாயாவும் கஷ்டத்தில் அங்கேருந்து எஞ்சி போய் ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு சீனு பார்த்துட்டே தான் இருக்காரு. பின்னாடியே வந்துட்டு சீனு வர்றாங்க, என்ன சோகமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறியா, பார்த்தேல உன்னால் வீட்டில் எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு, இதுதானே உனக்கு வேணும், நீ மட்டும் நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்ல, சீனு தெரியாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ தான் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேல, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, எங்கள் பெரியப்பா எப்படியெல்லாம் இது பண்ணாரு தெரியுமா, எப்படியெல்லாம் வந்துட்டு வல்லவர் தெரியுமா அப்படின்னு எப்போவுமே சொல்லுவேன், ஆனால் அவர் இந்த அளவுக்கு ஓஞ்சி மூளையில் உட்கார வச்சுருவேன் எங்களுக்கே தெரியாமல் போச்சுப்பா, நீ சரியான ஆளுதான் அப்படின்னு சொல்லி சீனு சொல்ல, சீனு இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாத, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவர் வெறும் மாமா தான், எனக்கு அவர் அப்பா, அவர் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன், அவரோட அந்த கம்பீரம் வீரம் எதுவுமே குறையாம நான் பார்த்துக்கிடுவேன், மானத்தையும் திருப்பி வாங்கி கொடுப்பேன், நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்ல, நானும் வந்து யோசிக்காம வேற யாரும் யோசிக்கிறது, வருஷம் அந்த சடங்கை செய்யறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் போவோம் தெரியுமா, எங்கள் மாமா அந்த கிரீடத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ளே நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நடந்து போகும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும், ஆனால் அதைத்தான் கெடுத்துட்டே நீ மட்டும் நிம்மதியா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிற, மாயா மட்டும் ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருமே கோவிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா இது எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம், ஆனால் இந்த ரகுராம் அவங்க குடும்பத்திலேருந்து ஆளவே காணுமே, அவர் நேத்தே பஞ்சாயத்தில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீசக்காரர் சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு ரகுராமுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்களே அவர் சொல்கிறாரு, அவர்லாம் வர்ற மாதிரி தெரியல, வழக்கம் போல் நம்ம புவனேஸ்வரி அம்மாக்கே முதல் மரியாதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, அது எப்படிப்பா வருஷம் நம்ம ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு தான் எல்லாமே கொடுத்துட்டு வர்றோம், இது எப்படி இந்த வருஷம் மாற்ற முடியும், அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜானகி கேட்குறாங்க, என்ன இன்னும் அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க, அவர் வந்துட்டு ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. ஐயோ ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டு கோவிலில் கூடியிருப்பாங்க, இப்போ நம்ம போகலன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு சிவா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மா நீ எதுக்கு ஒரு தடவை போய் பேசிப்பாருப்பா அப்படின்னதும் ஜானகி வந்துட்டு ஆமா தம்பி போய் பேசி பாருங்க அப்படின்றாங்க. வேமா பார்வதி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தது எங்க மாமா தான் வந்துட்டு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க, அண்ணி தான் சொல்றாங்கல்ல நீங்க வேணா போங்கங்க, நீங்க வந்துட்டு அந்த மரியாதையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு கன்னத்தில் ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ, நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் அண்ணனுக்கு கிடைக்காதது எனக்கு ஒன்று வேணான்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன் நீ மறுபடியும் அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் வந்துட்டு அவரோட தம்பி தானே, நீங்களும் இந்த குடும்ப வாரிசு தானே, உங்களுக்கு இது கிடைக்கிறதுல என்ன தப்பு, இதை தானே நான் பேசினேன், என்னம்மா நான் தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு கிடைக்காதது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரகுராம் அவங்க வர்றாங்க. எப்பா கொஞ்சம் யோசிப்பா, எப்போவுமே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிற இந்த கௌரவம் இந்த தடவை விட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது யோசிப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா கண்டிப்பாக வந்துட்டு நான் போகிறத
போகிறதா இல்லை, நேற்று எல்லாருமே வந்துட்டு குடும்ப மானத்தை பற்றி ஆளுக்கு அவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க, இனி நான் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எதுக்குமே போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போய் கதவு பூட்டிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஒரே யோசனையாக இருக்குது. அடுத்த சைடு கோவிலில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அவங்கெல்லாம் வர்ற மாதிரியே தெரியல, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வந்துட்டு காத்துட்டு இருக்கிறது, நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கே முதல் மரியாதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயாராகிறாங்க. அப்புறம் என்ன, கிரீடத்தை போய் அவங்க வீட்டிலே போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் சொல்கிறாங்க, வெடியோடு போட்டு கிளம்புவோம் ஆரவாரத்தோட அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கவங்களே டம்மு டம்முன்னு வெடி வெடிக்குது. பார்த்தா ஜீப் வருது. என்னது ரகுராமையா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தா உள்ளேருந்து ஜானகி மாயாவும் அந்த கிரீடத்தை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்தது புவனேஸ்வரி அங்கே கேங்கேஜ் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓட்டி கட்டுறாங்க. ஜானகி வந்துட்டு கவலையில் இருப்பாங்க, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாயா வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் வந்துட்டு பெரியப்பா கடுத்து அந்த குடும்பத்தை பார்க்குறீங்க பெரியமா, நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், ஒரு நாள் பெரியப்பா புரிஞ்சுக்கிறாரு அப்படி இப்படின்னு பேசி தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சாமிகிட்டெல்லாம் வேண்டிய அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க மாயா. அடுத்து வந்துட்டு ஒரு பொம்பளை எப்படிப்பா இதை பண்ண முடியும், ஆம்பளை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி அம்மாவும் பொம்பளை தானே, அவங்க மட்டும் பண்ணணும்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீசக்கார் வந்துட்டு சொல்ல, வேமா புவனேஸ்வரி வந்துட்டு முறைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை, இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டாங்க, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிறது தெய்வம் தானே, அவங்களுக்கும் குழந்தைங்களாம் இருக்குது, நான் கதைகளில் படிச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேச எல்லாருமே ஜானகி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஜானகிக்கு முதல் மரியாதை பண்ண புவனேஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.